எல்லாம் அல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இன்றைக்கு வீடியோவில் வீட்டுக்கு ஒரு எளிய இன்வெர்ட்டர் நாமெல்லாம் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய சிம்பல். இதில் நிறைய வைண்டிங் இருக்கிறத பிரைமரின்னு சொல்லுவோம், இதை செகண்டரின்னு சொல்லுவோம். இது இப்போ நமக்கு 12012 அப்படின்னா இது 12 வோல்ட்டு 0 வோல்ட்டு 12 வோல்ட்டு 12012 செகண்டரி அப்படின்னா இது பிரைமரி. இதில் நம்ம 220 வோல்ட் கொடுப்போம். இதில் வைண்டிங் அதிகமாக இருக்கும், இதில் வைண்டிங் கம்மியாக இருக்கும். கரஸ்பாண்டிங்காக இதிலிருந்து இண்டக்ஷன் மூலமாக இங்கே நமக்கு ஏசி வரும். இப்போ இங்கே ஏசி 220 வோல்ட் கொடுத்தோம்னா இங்கே ஏசி 12 வோல்ட் வந்துச்சுன்னா இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரையே நம்ம இன்வெர்ட்டருக்கு அப்படி இதை மாற்றிக்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி மாற்றிட்டு இப்போ இதில் நம்ம 12 வோல்ட்டு ஏசி கொடுத்தோம்னா இங்கே 220 வோல்ட் ஏசி வர்ற மாதிரி இதை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நமக்கு 12 வோல்ட் ஏசி இங்கே கொடுக்கணும். ஆனால் நம்மகிட்ட ஒரு பேட்டரியில் 12 வோல்ட் டிசி இருக்கும். இப்போ இந்த பேட்டரி நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இது 12 வோல்ட் டிசி இதிலிருந்து வரும். இப்போ இந்த டிசியை நாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போ இதுதான் பிரைமரி, இது செகண்டரி ஸ்டெப் அப்னால இதில் நம்ம டிசி கொடுக்க முடியாது. இங்கே நாம் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் மூலமாக இந்த டிசியை ஏசியை மாற்றி இந்த வைண்டிங்கில் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இங்கே 220 வோல்ட் வரும். அதை நாம் ஏசியாக பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் போர்டு இந்த மாதிரி போர்டு கிடைக்குது. இது 200 வாட்ஸ். இதில் 2 மாஸ்ஃபெட் இருக்கும். ஒவ்வொன்றும் 100 வாட்ஸ்னு 200 வாட்ஸ் இது. இப்போ இதில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த டிசியை இந்த ஐசியும் இதனுடைய காம்பனண்ட் எல்லாம் சேர்ந்து அதை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு இங்கே ஏசி வரும். ஸோ இந்த போர்டு நமக்கு 180 ரூபாய்க்கு கிடைக்கிது. சில கம்பெனிகளில் அதிகமாக விற்கிறாங்க. நம்ம இதை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். 180 ரூபா 200 ரூபாயில் அந்த போர்டு கிடைக்கிது. ஸோ இந்த போர்டை நம்ம பயன்படுத்தி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம வீட்டில் 2.1 ஆம்பிளிஃபையர் ஏதாவது பழுதாகி போயிருந்துச்சுன்னா அதில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். அப்படி தான் நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு 10 வோல்ட் 0.5 ஆம்பியர் ஒரு வைண்டிங் வருது, இந்த எல்லோ வைண்டிங். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து ப்ளூ இந்த வைண்டிங்கில் நமக்கு 12 வோல்ட் 3.2 ஆம்பியர். இப்போ இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் நம்ம இந்த இடத்துல உள்ள வைண்டிங்கை இதில் கொடுத்துருவோம். இதனுடைய பிரைமரி இங்கே வரும். இப்போ இதில் நமக்கு இதுதான் செகண்டரி. இதில் தான் நமக்கு ஏசி அவுட்புட் வரும். இதை எடுத்து நாம் 200 வாட்ஸ் கீழே உள்ள லோடு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த லோடு ஒர்க் பண்ணுறது, அதனுடைய டைம் டியூரேஷன் எல்லாமே இந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இதனுடைய ஆம்பியரை பொறுத்தது. இந்த இன்வெர்ட்டருக்கு நம்ம பேட்டரியிலேருந்து சப்ளை கொடுத்த உடனே இது ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டு வரும்போது, கரண்ட்டு வீட்டில் மின்சாரம் இருக்கும்போது இது ஒர்க் பண்ணக்கூடாது. கரண்ட் போனோன்னு ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு சுவிட்சிங் சர்க்யூட் ஒரு 12 வோல்ட் ரிலேயை கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக அசம்பிள் பண்ணிக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் ரிலே பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த 12 வோல்ட் ரிலேக்கு நமக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 500 மில்லி ஆம்பியரில் இந்த மாதிரி 012 500 மில்லி ஆம்பியர் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். இதில் டயோட் கெப்பாசிட்டர் கொடுத்து டிசியாக மாற்றி இதனுடைய காயிலில் கொடுத்துட்டோம்னா இதில் நார்மலி க்ளோஸ்டு கனெக்ஷன் இது இருக்கும். இப்போ நார்மலி க்ளோஸ்டுனா இங்கே கரண்ட்டு வராத போது இது கான்டாக்டில் இருக்கும். இந்த கான்டாக்டில் எடுத்து நாம் இந்த போர்டுக்கு கொடுத்துட்டோம்னா கரண்ட் இல்லாத போது ஒர்க் பண்ணும். கரண்ட் வந்துடுச்சுன்னா இந்த ரிலே அந்த பக்கம் போயிடும், நார்மலி ஓப்பனுக்கு போயிடும். அப்போ இந்த இன்வெர்ட்டர் ஆஃப் ஆயிரும். அப்போ அதுக்கு ஒரு சுவிட்சு ஒன்று அரேஞ்ச்மெண்ட் வச்சுட்டு இதை அசம்பிள் பண்ணிக்கிறோம். இப்போ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இதுதான் நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இதில் இந்த பிரைமரியாக இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நாம் இதை செகண்டரியாக மாற்றி இதை ஏசி அவுட்புட் எடுத்துக்கிறோம். இங்கே 3 வைண்டிங் இருக்கும். இந்த 3 வைண்டிங்கை இந்த போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ. இது இந்த ஹீட் சிங் மவுண்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்க. இங்கே சால்டரிங் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுலையும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் 2 எண்டு இது ரெண்டையும் இதில் சால்டர் பண்ணிடுறோம்.
இப்போ இந்த இடத்துல பேட்டரியிலேருந்து வரக்கூடிய நெகட்டிவை இங்கே சால்டர் பண்ணிடுறோம். பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவை இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்ட்ரல் டேப், இது ரெண்டையும் இங்கே கொடுத்தது போக இந்த சென்ட்ரல் டேப் இருக்கும், அதில் பேட்டரி பாசிட்டிவ் கொடுத்துட்றோம். இப்போ இந்த பேட்டரி பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இந்த பாசிட்டிவில் இந்த போர்டு ஒர்க் பண்ண போகுது. அப்போ நாம் இந்த பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு சுவிட்ச் மூலமாக இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இன்வெர்டர் ஒர்க் ஆகும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணியிருந்த போதிலும் நமக்கு மின்சாரம் வீட்டில் இருந்ததுன்னா ஒர்க் பண்ணக்கூடாது. அதனால் இந்த ரிலே, இந்த அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து வீட்டுக்கு மின்சாரம் இருக்கும்போது இதில் வந்து நார்மலி ஓப்பனில் இந்த கான்டாக்ட் இங்கே இருக்கும், அதனால் இங்கே கரண்ட் வராது. இந்த சுவிட்ச் ஆன் ஆயிருந்தாலும் இது ஒர்க் ஆகாது. மின்சாரம் தடைபட்டுருச்சுன்னா உடனே இந்த கான்டாக்ட் இங்கே வந்துடும். அப்போ இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவ் சப்ளை வரும், இந்த போர்டு ஒர்க் ஆகும். இதில் நமக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குற இடம் இந்த இடம். இதில் வந்து ஒரு டயோடு இருக்கும். இப்போ அந்த டயோடை தான் நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். இந்த நெகட்டிவ் இங்கே பேட்டரியிலேருந்து வந்துடும். இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 200 வாட்டில் ஒரு மினி இன்வெர்ட்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்வெர்ட்டரில் இப்போ நான் சொன்னது மாதிரி சார்ஜிங் வராது. நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணி ஏற்கனவே இந்த பேட்டரி சார்ஜிங் யூனிட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதன்படி அதில் சார்ஜ் போட்டு திருப்பி கொண்டாந்து இங்கே மாட்டிக்கணும். இப்போ இதுலேயே நம்ம சார்ஜிங் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ எப்படி செய்கிறாங்கன்னா, இப்போ இங்கே வந்து நமக்கு ஏசி அவுட்புட் வரும். இங்கே பேட்டரி கொடுத்து இந்த போர்டு ஒர்க் பண்ணுச்சுன்னா இங்கே ஏசி 12 வோல்ட் கொடுக்கும்போது இங்கே அவுட்புட் வரும். இப்போ கரண்ட் வந்துருச்சுன்னா இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த இன்புட், இப்போ இது நம்ம அவுட்புட்டாக இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட் வந்துருச்சுன்னா இங்கே வந்து நம்ம கரண்ட்டை மாற்றி கொடுத்து ஏசியை இங்கே இன்புட்டாக கொடுத்து இங்கே வரக்கூடியதை இந்த போர்டு மூலமாக இதுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி இந்த அமைப்பு இருக்கும். இதில் நமக்கு என்ன பிரச்சனைனா, இங்கே நமக்கு வந்து இது 12012 ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நாம் இங்கே ஏசி 220 வோல்ட் கொடுத்தோம்னா இங்கே 12 வோல்ட் ஏசி வரும். இந்த போர்டில் போயிட்டு இங்கே பேட்டரிக்கு வரும்போது இங்கே வந்து நமக்கு இது 14.5 வரைக்கும் நமக்கு வோல்டேஜ் இருந்தால் தான் பேட்டரி சார்ஜ் ஆகும். அப்போ இங்கே வந்து இந்த மாஸ்பெட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது இங்கே வந்து நமக்கு 11.5 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணாமல் அடுத்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சார்ஜிங்கும் வேணும்னா நம்ம இன்னொரு 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து இந்த போர்டில் கரண்ட் இருக்கும்போது சார்ஜ் ஆகிற மாதிரியும், கரண்ட் போச்சுனாக்கா நமக்கு வந்து இன்வெர்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு எளிய இன்வெர்டர், இந்த போர்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மரு, இதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சர்க்யூட், இதை மட்டும் அசம்பிள் பண்ணி பண்ணுறோம். அந்த சர்க்யூட் அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹைலம் சீட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் இங்கே வந்து ஒரு கிளாம்ப் ஒன்று போட்டு இந்த எஸ்பிடிடி சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஆன் ஆகிருந்து வீட்டுக்கு மின்சாரம் இருந்தால் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இது ஆன் ஆஃப் இந்த சுவிட்சு இதில் வச்சுக்கிறோம். இப்போ இதுதான் அந்த சுவிட்சு, இந்த ஸ்கீமேட்டிக்கில் கொடுத்துருக்குற இந்த சுவிட்சு தான் இதை இங்கே வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம இந்த அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மரை இதில் ஃபிட் பண்ணிக்குவோம். டிரான்ஸ்ஃபார்மரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 1202 இந்த சென்ட்ரல் டேப்பை மட்டும் தனியாக வச்சுட்டு இதில் நம்ம வந்து பேட்டரி பாசிட்டிவ் கொடுக்கணும். இந்த 2 எண்டு இதை ரெண்டையும் இந்த போர்டில் இந்த ஸ்க்ரூ உள்ளாடு, அதாவது இந்த மாஸ்பெட்டினுடைய இந்த ஹீட்ஸிங், இந்த பிளேட், இதில் ரெண்டுலையும் இதை சால்டர் பண்ணிடுறோம். இங்கேயும் இதை சால்டர் பண்ணிடுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 1202 இந்த சென்ட்ரல் டேப் மட்டும் தனியாக வச்சுட்டு இந்த 2 எண்டையும் இந்த இடத்துல இந்த மாஸ்பெட்டோட இந்த ஹீட்ஸிங் இங்கே டைட் பண்ணிக்கிறது இந்த இடத்துலையும் சால்டர் பண்ணிட்டோம். இப்போ நாம் இதற்கு பேட்ரி கொடுக்குறதுக்கு பேட்டரியை நம்ம தனியாக வெளியே தான் வச்சுக்க போகிறோம். அதை நம்ம தனியாக சார்ஜ் பண்ணிக்க போகிறோம். அதனால் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 குரோக்கடைல் கிளிப் போட்டு பேட்டரியிலேருந்து வர வயர் வர்றதுக்காக இதை வந்து கொஞ்சம் கனமான வயர், இந்த மாதிரி வயர் எடுத்துக்கிறோம். இதில் பேட்டரியினுடைய நெகட்டிவை இங்கே சால்டர் பண்ணிடுறோம். இந்த பெரிய பேடில் பேட்டரி நெகட்டிவ் இங்கே சால்டர் பண்ணிடுறோம். அடுத்து பேட்டரி பாசிட்டிவ், இந்த பேட்டரி பாசிட்டிவை இந்த சென்ட்ரல் டேப்பில் இங்கே சால்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து இன்னொரு வயர் எடுத்துக்கிறோம். அந்த வயர் தான் இந்த சுவிட்சுக்கும் இந்த ரிலேக்கும் வரணும். பேட்டரி பாசிட்டிவை இந்த சென்டர் டாப்பில் இன்னொரு வயர் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவ் மேலே யூஸ் பண்ணி பயன்படுத்தி இந்த ஸ்லீவை பயன்படுத்தி இதை வந்து அப்படியே சீல்டு பண்ணிடுறோம். இப்போ அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் வயர் இந்த சென்டர் டாப்பில் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு வயர் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இது இந்த சுவிட்சுக்கு வரணும். இந்த சுவிட்சிலேருந்து அப்படியே ரிலேயினுடைய இந்த காமன் பாயிண்ட்டுக்கு போகணும். இந்த காமன் பாயிண்ட்லேருந்து ஒரு வயர் அப்படி இந்த போர்டுக்கு
இந்த பாசிட்டிவ்க்கு வரணும். அதனால் இந்த பாசிட்டிவ் இடத்துல இன்னொரு வயர் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். போர்டு வயரிங் முடிஞ்சதுனால போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நம்ம ஆட்டோ கட் ஆஃப் ஆகிறதுக்காக இந்த சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் 500 mA டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு ரிலே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சுவிட்சில் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த சுவிட்சில் இந்த ரிலேனுடைய இந்த நார்மலி க்ளோஸ்டு என்சி கான்டாக்டை இந்த சுவிட்சினுடைய இந்த சென்டர் டேப்பில் இங்கே வந்து நம்ம ஒரு கம்பி மூலமாக சால்டர் பண்ணிட்டோம். அதனால் இந்த ரிலே இங்கே அப்படி நின்றுக்கிறோம். இப்போ இங்கே இந்த மேலே உள்ள சுவிட்சு, இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது இதில் கான்டாக்ட் வரும். இப்போ இந்த கான்டாக்டை நம்ம இந்த போர்டு கொடுத்துடலாம். இந்த போர்டுக்கு இங்கே கொடுத்துடலாம். இப்போ இந்த பாசிட்டிவ்லேருந்து வர்றதா இந்த கனெக்ஷனில் இந்த காமன் பாயிண்டில் இங்கே கொடுத்து வச்சிட்டோம்னா, இப்போ பாசிட்டிவ்லேருந்து பேட்டரி பாசிட்டிவ் இங்கே வரும், இந்த பின் வழியாக இங்கே வரும். இப்போ இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணியிருந்தோம்னா இந்த போர்டு ஒர்க் ஆகி இன்வெர்டர் ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு வந்து மின்சாரம் வந்துட்டா உடனே இந்த 2 கான்டாக்ட் இங்கே போயிடும். அப்போ இது வந்து நம்ம எந்த கனெக்ஷன் கொடுக்கல. அப்போ மின்சாரம் இருக்கும் பொழுது இதில் வந்து இந்த பாசிட்டிவ் கனெக்ட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நம்ம வயரிங் பண்ணிக்கிறோம். இந்த பேட்டரியிலேருந்து வர்றது ஒயிட் வயர். இந்த ஒயிட் வயரை ரிலேயில் கொடுத்துட்டோம். ரிலேலேருந்து வரக்கூடிய இந்த நார்மலி க்ளோஸ்டு, இது ரெண்டும் க்ளோஸ்டுலேயே இருக்கும். இதை அந்த சுவிட்சில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சுன்னா இங்கே இந்த இதுக்கு பாசிட்டிவ் வராது. சுவிட்ச் ஆனில் இருந்து இங்கே மின்சாரம் இல்லை அப்படின்னாக்கா இதில் பாசிட்டிவ் வரும், இங்கே இன்வெர்டர் ஒர்க் ஆகும். இப்போ இந்த காயில், இந்த ரிலேயில் இந்த 2 பாயிண்ட்டும் காயில். இப்போ இந்த காயிலுக்கு நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். அதற்கு நாம் இந்த 500 mA டிரான்ஸ்ஃபார்மரை இந்த இடத்துல மாட்டி அதனுடைய சப்ளை கொடுக்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த செகண்டரி வயரில் இந்த ஒரு வயரை இந்த பாடியில் சால்டர் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர், இதுக்கு வந்து இந்த 220 மைக்ரோஃபாரட் இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய மைனஸ் இந்த நெகட்டிவை இந்த இங்கே சால்டர் பண்ணதோட நம்ம அப்படியே இதையும் சால்டர் பண்ணிடுவோம். இப்போ இந்த கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவில் இந்த 4007 டயோடு இதனுடைய இந்த கேத்தோடு இதில் சால்டர் பண்ணிடுறோம். டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்னொரு வயர் இதை இந்த டயோடில் கொடுத்துட்றோம். இப்போ நமக்கு இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே 12 வோல்ட் கிடைக்கும். இதை நம்ம அந்த ரிலே காயிலுக்கு இங்கேருந்து கொடுத்துடலாம். இந்த நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் இதை இந்த காயிலில் இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த காயிலில் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். ஏன்னா காயில் இதில் வந்து பொலாரிட்டிலாம் இல்லை. அதனால் இந்த வயர் இங்கே கொடுத்தாலும் இந்த வயர் கொடுத்தாலும் பாதகம் இல்லை. சப்ளைக்கு நம்ம இங்கேருந்து கொடுத்துட்டோம். இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சது. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல கரண்ட் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வேணும்னா இந்த இடத்துல வந்து நாம் ஒரு எல்இடி சால்டர் பண்ணிக்கலாம். ஒரு 3mm எல்இடியில் ஒரு 1K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இங்கே சால்டர் பண்ணி வச்சிட்டோம்னா அது நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். இப்போ இங்கே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் ஒன்று ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு 1K ரெசிஸ்டர் ப்ளஸ்லேருந்து இந்த ரெசிஸ்டரில் இந்த எல்இடியுடைய பெரிய கால் ஜாயின் பண்ணணும். சின்ன காலை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஏசி வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர். நீங்கள் இந்த செட்டப் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கேபினெட்டில் அசம்பிள் பண்ணிங்கன்னா இதை வந்து வெளியில் ஃப்ரண்ட் பேனலுக்கு இந்த எல்இடியை ஒரு 2 வயர் மூலமாக கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணோம்னா பாருங்கள், எல்இடி எரியுது, ரிலே ஆன் ஆகிருக்கு. இப்போ நம்ம எல்லா கனெக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி. இப்போதைக்கு நமக்கு செகண்டரி இதில் தான் நமக்கு ஏசி அவுட்புட் வரும். இப்போ இதில் செக் பண்ணுறதுக்காக நாம் வந்து ஒரு 2 எல்இடி பல்பு கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக அசம்பிளி முடிச்சிட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இங்கே நம்ம அவுட்புட் எடுக்கிற இடத்துல 2 வயர் ஜாயின் பண்ணி 2 பல்பு, 2 எல்இடி பல்பு வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை இந்த பேட்டரியில் நம்ம அப்படி இந்த கிளிப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இதை எடுத்து விட்டுட்டு இந்த பேட்டரி நம்ம தனியாக எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பேட்டரியில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணும்போது இப்போ நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை கொடுக்கல. அதனால் சுவிட்சை ஆன் பண்ணோன்னே இப்போ நமக்கு வந்து லைட் எரியுது. இப்போது
மின்சாரம் இதுக்கு வந்துச்சுனாக்கா, வீட்டுக்கு கரண்ட் வந்துச்சுன்னா பாருங்கள் இந்த எல்இடி எரியும், கட் ஆகிடும். இப்போ திருப்பி எடுத்துட்டோம்னா திருப்பி எரியும். இப்போது ஒரு எல்இடி மாட்டியிருந்தேன், இப்போ இன்னொரு எல்இடி பல்பு. பாருங்கள் 2 பல்ப் எரியும். வீட்டுக்கு அசௌண்ட் பண்ணி வெற்றிகரமாக பயன்படுத்துங்க. இதில் நமக்கு 2 மாஸ்பெட்டுக்கு 200 வாட்ஸ் இது. இப்போ இதுவே 500 வாட்ஸாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜிங் யூனிட்டும் இதில் கொண்டு வரணும். பேட்டரியுடைய லோ ஹை கட் ஆஃப் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னா முழுமையான ஒரு இன்வெர்ட்டர். அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை திரும்ப இன்னொரு வீடியோவில் நம்ம பண்ணலாம். இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் சார்ஜிங்க்கு இங்கே பண்ணி அதிலிருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு அதுலேயே இந்த ரிலேக்கும் சப்ளை கொடுத்துட்டு அதவே இதை சார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்யூட் அமைச்சிக்கிட்டோம்னாக்கா இங்கேயும் 2 மாஸ்பெட்டுக்கு பதிலாக இன்னொரு 3 மாஸ்பெட் ஆட் பண்ணி 500 வாட்ஸ் அப்படி கொண்டு வந்துட்டோம்னாக்கா நமக்கு ஓரளவுக்கு வீட்டுக்கு ஒரு 2 ஃபேனு ஒரு 4 லைட்டு எரிகிற மாதிரி பண்ணலாம். அது கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை 200 வாட்ஸ் இது போதும், நமக்கு வந்து ஒரு 2 எல்இடி ஒரு ஃபேன் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இதவே யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கவனமாக இருக்கணும், 3 ஆம்பியருக்கு மேலே இருக்கணும். அதுபோக இந்த பேட்டரியில் வந்து ஃபுல் சார்ஜ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனாக்கா பக்காவாக ஒர்க் ஆகும். மீண்டும் அடுத்த ஒரு காயில சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.